வணக்கம். இப்போ அப்பாவோட மகன் வந்து நல்லா சம்பாதிப்பார். அவங்க அப்பா 5-10 தான் சம்பாதிக்கிறாரு. ஒரு மகன் வந்து நல்லா வசதி வாய்ப்பாக நல்லா நிறைய சம்பாதிக்கிறார், வசதி வாய்ப்பாக இருக்கார் அப்படின்னு நாம் நிறையா பேரை பார்த்துருக்கோம். அது எந்த மாதிரி அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் பார்த்தாவே அவங்க மகன் வந்து நல்லா சம்பாதிப்பாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அவங்களுக்கு ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகருடைய லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வந்து, அதாவது 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாகும். அந்த புத்திரஸ்தானாதிபதியும் புத்திரக்காரகனான குரு பகவானும் இணைஞ்சி கேந்திர திருவோணஸ்தானத்தில் இருந்தானா, அல்லது அடுத்தது இப்போது புத்திரஸ்தானாதிபதியும் அந்த காரகரான குரு பகவானும் இணைஞ்சு கேந்திர திருவோணஸ்தானத்தில் இருந்து அவருடைய லக்னாதிபதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க லக்னாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், அந்த ஜாதகர் சம்பாதிச்சதை விட அவங்களுடைய மகன் வந்து அதிகமாகவே சம்பாதிப்பார். சரிங்களா, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா புத்திரக்காரகனும் வந்து சேர்ந்து புத்திரஸ்தானாதிபதியும் சேர்ந்து கேந்திர திருவோணஸ்தானத்தில் இருப்பது நல்ல அமைப்பு. சரிங்களா, அவங்களுடைய லக்னாதிபதியும் ஆட்சி உச்சமாக அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பில் அந்த திசா புக்தியும் நடக்கணுங்க. இப்போ குருவோடைய திசையோ அல்லது பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதியோ திசையோ இந்த கேந்திர திருகோணஸ்தானத்தில் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பாருங்கள், அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய மகன் பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. சரிங்களா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தாங்க அவர் சம்பாதிக்கிறத விட அவங்களுடைய மகன் அதிகமாகவே சம்பாதிப்பார். சரிங்களா, நன்றி, வணக்கம்.